யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி டெவலப் பண்ணு எனக்கு தெரியல. நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நான் ஒரு பேசிக் 3 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன நினச்சிங்கன்னா, கன்சிஸ்டன்ட் வீடியோ. ஒரு நாளைக்கு டெய்லி 1 வீடியோ மினிமம் போடுங்க. மேக்ஸிமம் அது யுவர் விஷ், உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கலாம். பட் மினிமம் கன்சிஸ்டண்டாக 1 டேக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் போட்டுருங்க. செகண்ட் விஷயம் வந்து எடிட்டிங். பேசிக்ஸான எடிட்டிங் மட்டும்னாலும் வீடியோவில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன எடிட்டிங், மியூசிக் எஃபெக்ட்ஸ் அது மாதிரிக்கே வச்சுக்கோங்க. நான் எடிட் பண்ணுற ஆப்ஸ் வந்து VN தான். மெயின்லி VN தான். வேறு ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. VN தான். அது போக யூடியூப்லேயே 1-2 நிறையா எடிட்டிங் அந்த இதெல்லாம் கொடுக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே இந்த ஆடு சவுண்ட்ஸ் இதெல்லாம் ஷார்ட்ஸுங்களை நிறையாவே கொடுக்குறாங்க. யூடியூப் ஆக்சுவலி உண்மையிலே யூடியூப் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்பவே இது பண்ணுறாங்க நம்மளை மணிக்கு யூடியூபர்ஸ்க்கு. அது மணிக்கு தேர்ட் விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட் வீடியோ போடுறீங்களா, அதே மணிக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டாப்பிக்கை பற்றி போடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் சேனல் வந்து கேமிங் சேனல் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு கேமிங் சேனல் வச்சுக்கோங்களேன். கேமிங்கை மட்டும் போடுங்க. டிஃப்ரெண்ட் டாபிக் டைப் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் வந்து வியூவர்ஸுக்கு எப்படி சென்ட் பண்ணுன்னா, ரேண்டமாக கொஞ்சம் வியூவர்ஸுக்கு சென்ட் பண்ணும். நம்ம போடுற வீடியோ, அப்லோட் பண்ணுற வீடியோவை அவங்க வந்து அந்த வீடியோவை எவ்வளோ பார்க்காங்க, ஃபுல்லாக பார்க்காங்களா இல்லை தள்ளி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்களா, அதை பொறுத்து இப்போ நான் ஃபுல்லாக பார்த்து லைக் போடுறாங்க அது மணிக்குன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு சென்ட் பண்ணும். அதே இது நிறைய பேர் அப்படியே பார்த்து நல்லா பண்ணி தள்ளி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய பேருக்கு சென்ட் பண்ணாது. இதே இது நீங்கள் கன்சிஸ்டன்ட் டாபிக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸ் வந்துடுவாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன டாபிக் போட்டாலுமே பார்ப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ட் டாபிக் போடும்போது இப்போ ஒரு 100 பேர் உங்களுக்கு அந்த டாப்பிக்காக உங்களை பார்க்காங்கன்னா, நீங்கள் அடுத்த வீடியோ வேறு டாபிக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அதே டாப்பிக்காக 100 பேர் வந்திருக்காங்க, நீங்கள் அந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோ போடுறீங்கன்னா அந்த 100 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த சேனலில் பாடுறான்ட்டு. இந்த மணிக்கு உங்கள் சேனலை டெவலப் பண்ணலாம். அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரே டாப்பிக்கில் போடுங்க. இப்படி தான் யூடியூப்மே வீடியோ சென்ட் பண்ணோம். நிறைய பேர் பார்க்குறத பொறுத்து அடுத்த ஆளுக்கு சென்ட் பண்ணோம். இதே இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா முடியாது. அதனால் உங்களுக்குன்னு ஒரு வியூவர்ஸ், கன்சிஸ்டண்டான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸை பிடிக்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மணிக்கு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணிக்கு யூடியூப் சேனல் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் 500 ரீச் பண்ணியிருக்கு. நம்ம சேனல் இப்போ நான் இந்த வீடியோ போகிற டயத்தில் ஆல்மோஸ்ட் 580+ சப்ஸ்கிரைபர் இருக்குது. 600 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது இந்த வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல். ஓகே, பாய் கைஸ்.